Good afternoon guys. இன்னைக்கு worksheet number 23 பார்க்க போறோம். Forms of government. First question, what are the organs of the government? இதுல 4 options கொடுத்திருக்காங்க. Legislature, administration, judiciary, finance department. இதுக்குரிய ஆன்சர் வந்து எது கரெக்ட்னு பார்த்தோம்னா C, option C, first, second and third are correct. Second question, regimes are classified as follows. இதுக்கும் 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மோனோபோலி சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி ரூல், ஃபெடரல் சிஸ்டம், பிரசிடென்ஷியல் ரூல். இதில் ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபால்ஸ் கிளைம் ஆஃப் த ஃபிலாசபி கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். இந்த கொஷினில் இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸில் ஃபால்ஸ் கிளைம்ஸ் வந்து எது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சி, சியில் வந்து செகண்டும் ஃபோர்த்தும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் கொஷினில் ஃபைண்ட் அவுட் த ரைட் பேர். யூனியன் லிஸ்ட் 100 சப்ஜெக்ட், ஸ்டேட் லிஸ்ட் 61 சப்ஜெக்ட்ஸ், கான்கரண்ட் லிஸ்ட் வந்து 52 சப்ஜெக்ட். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். ஓகேவா? Fifth one, which of the following is not a country with a government system called Westminster? Option B, Switzerland. Filling the blanks. The president is elected once in every 4 years in a democracy. Answer 4. Seventh question la Jigme Singhay Wangchuk. இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். காயின் த டேர்ம்ஸ் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். அண்ட் 8th கொஸ்டின் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் இஸ் எ சாவரின் ஸ்டேட் ரூல்ட் பை எ சிங்கிள் என்டிட்டி. இதுக்குரிய ஆன்சரை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். 9th ஒன் இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே நேராக சாய்ஸஸ்க்கு போயிடலாம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 4, 5, 1, 3, 2. அப்புறம் 10th கொஷின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குபர்னர். இதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்றதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லீடு, ரூல், கவர்ன். கீழே வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டி, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆர் கரெக்ட். 11th கொஷின், ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். நார்வே ஸ்டார்டிங், பிரிட்டன் பார்லிமெண்ட், அமெரிக்கா டயட், இஸ்ரேல் கெனெசெட். இதில் வந்து ராங் பேர் எதுனா அமெரிக்கா டயட். ஆப்ஷன் சி. மேட்ச் த ஃபாலோயிங். சென்ட்ரல் லிஸ்ட் போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப், ஸ்டேட் லிஸ்ட் பிரிஷன்ஸ், ஜென்ரல் லிஸ்ட் மேரேஜ் அண்ட் அஃபேர், பார்லிமெண்டரி ரூல் வெஸ்ட்மினிஸ்டர், பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி, கிச்சன் கேபினெட். இதுக்குரிய நம்பர் சொல்கிறேன். 5, 1, 4, 3, 2. 5, 1, 4, 3, 2. அதுக்கடுத்து 13th கொஷின், விச் அமௌங் த டிமெரிட்ஸ் இன் த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் த ரைட் ஒன். இதில் எது ரைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமெரிட்ஸ். 14th கொஷினில் த கண்ட்ரி தட் டஸ் நாட் ஃபாலோ பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டி சாய்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, இந்தியா. 15th ஒன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெடரல் சிஸ்டம் த நேஷ்னல் கவர்மெண்ட் அண்ட் த ரிலிஜியன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வி கால் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ரீஜன் ஆஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் அலோன் இஸ் ரைட். 16th கொஷின், 16th வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச், எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். வாட் இஸ் த கவர்மெண்ட் சீன் இன் த பிக்சர். அந்த பிக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதுக்கு 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸியை தான் அந்த பிக்சரில் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. And 17th one, Vani's father works under the Department of Telecommunications. Under which list does it come? எந்த லிஸ்ட்டில் டெலிகம்யூனிகேஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, யூனியன் லிஸ்ட். ஆப்ஷன் ஏ, யூனியன் லிஸ்ட். 18th ஒன்ல புட் எ டிக் மார்க் இன் த அப்ரோப்ரியேட் பிளேஸ்.
இதில் நம்ம டிக் பண்ணால் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி, இது யூனியன் லிஸ்ட்டில் மட்டும்தான் வரும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். போலீஸ் ஸ்டேட் லிஸ்ட், ஃபாரின் அஃபேர்ஸ் யூனியன் லிஸ்ட், பிரிஷன்ஸ் ஸ்டேட் லிஸ்ட். 19th question, in the given world map mark the countries where parliamentary rule takes place. பார்லிமெண்டரி ரூல் வந்து எந்த பிளேஸில் எந்த கண்ட்ரியில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கனடா. இந்த பிளேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கனடா, பிரிட்டன், இந்தியா அண்ட் ஜப்பான். கனடா, பிரிட்டன், இந்தியா அண்ட் ஜப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேப் பார்த்து குறிச்சிடுங்க. இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 23 வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஒர்க் ஷீட் நம்பர் 24 அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.